வெற்றிவேல் முருகனுக்கு ஒருவர் எல்லாம் அல்ல பணிபுரி எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் கருணர் குருநாதர் அருணாபெருமான் தொழிலே சமம் சென்றார் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாங்கல் திருப்பண்ட மாமந்திரத்தில் கௌமாரியின் தத்துவ வருஷப்படி பாடல் 829 மார்பு உரம்பின் என தூங்கும் நாகப்பட்ட தளத்து திருப்போடு பாராயணத்தையும் பொருளுக்கு 12 திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் ஒரு ஆச்சரம். இந்த பாடல் முருகா உன் திருவடியை மறவாத வரமருள்வாய் என்று எம்பெருமானுடைய திருவடியை மறவாமல் இருக்க வரம் வேண்டி பாடப்பெற்ற பாடல். மறவேன் என்று உறுதிமொழி சொல்லும் பாடல். நம் குருநாதர் தன்னுடைய உறுதிமொழி பகரும் பாடல். தான தந்த தன தந்த தன தந்த தன தான தந்த தன தந்த தன தந்த தன தான தந்த தன தந்த தன தந்த தன தந்ததான என்ற சந்த குறிப்புடைய பாடல். மார்புறம் பின் நடினம் கிரி எனும் தனமோடு ஆரமும் படி தரம் பொறியுடன் பணிகள் மாலை ஒன் பவளமும் பரிமளம் கலவை தொங்கலாட வாழ் சரம் கண் இயலும் குழை தடம் பழக பார தொங்கல் அணி பெண்கள் வதனங்கள் மதி வாகை என்ப இதழும் கலசம் என்ப கட சங்குமோக சார மஞ்சள் புயம் கிளி மோங்கள் உயிர் பாடிதம் தன் புனை துவண்டு இடையோடு இன்பரச தாழி என்ப அல்குன் துளிர் அரம்பை தொடர் ரம்பை மாதர் தாழ் சதங்கி கொலுசும் குலசிலம்பும் மணி ஆடல் கொண்ட மடமங்கையருடன் கலவிதாகம் உண்டு உலகினும் கடல் உறும் கடல் மறந்திலேனே வீர வெண்டைய முழங்க வரிசங்கு முரசோடு பொன்பறை ததும்ப விதியும் சுரரும் வேத விஞ்சியருடன் குமர வெந்து உக அடர்ந்த சூரன் வீரடங்க முகிலும் கமர நஞ்சுடைய 1000 பகடு கொண்ட உரகன் கொடுமையே கொழுந்த பல் சிறந்தன எரிந்த நடனம் கொள்வேலா நாரசிங்க வடிவம் கொடு பிரச்சண்ட இரணியோ நடுங்க நடனம் செய்து இலங்கை வலி ராவணன் குலமடங்க சிலை கொண்ட கரர் தந்த மூல ஞானமங்கை அமுது சுருபி எந்த ஒரு தாய் அணங்கு குரமங்கை மணந்த புய நாகை அம்பதி அமர்ந்து வளர் நம்பர் புகழ் தம்பிரானே மார்புறம் பின் நடினம் கிரி என் தனமோடு ஆரமும் படி தரம் பொடியுடன் பணிகள் மாலை ஒன் பவளமும் பரிமளம் கலவை தொங்கலாட. அதாவது வலிய மார்பிடத்தில் நளினம் தாமரை மொக்கு எனவும் கிரி மலையெனவும் சொல்லத்தக்க தனமோடு கொங்கையோடு ஆரமும் முத்து மாலையும் படிந்த மேன்மையான தேமலுடன் ஆபரணங்களும் மாலையாய் அமைந்த ஒள்ளிய பவளமும் நறுமண சந்தன குடம்புடன் பூ மாலை அசைய. இந்த மார்புறம் பின்னுங்கிறத புறம் பின் மார்புறம்னு பிரிச்சுக்கணும். அதாவது உடல் பின் இடம் மார்பு உரம் மார்பு வலிய மார்பிடம் அப்படி பொருள் வச்சுட்டா ஈஸியாக புரியும். வாழ் சரம் கண் இயலும் குழைத்தளம் பழக பார தொங்கல் அணி பெண்கள் வதனங்கள் மதி வாகை என்ப இதழும் சலசம் என்ப கட சங்குமோக வாழ்போல சரம் அசைகின்ற கண்ணானது பொருந்திய காதில் உள்ள குடைகளை தள்ளும் அம்பு என்படியும் அழகபாரம் கூந்தல் பாரத்தில் தொங்கல் பூமாலை அணிந்துள்ள பெண்களின் மூங்கள் சந்திரனையும் வாகை வெற்றி கொண்டன என விளங்க வாயுதழும் தாமரை இதழ் போல் விளங்க களம் கழுத்து சங்கு போல விளங்க காதலை சார மஞ்சள் புயமும் கிளி மோங்கள் உயிர் பாடிதம் புனை துவண்டு இடையோடு இன்பரச தாழி என்ப அல்குலும் துளிர் அரம்பை தொடர் ரம்பை மாதர் தாழ் சதங்கை கொலுசும் குலசிலம்பும் மணி ஆடல் கொண்ட மடமங்கையருடன் கலவிதாகம் உண்டு உலகினும் கடல் உறும் கடல் மறந்திலேனே. காதலை எழுப்பும் மஞ்சள் பூசப்பட்ட தோளும் கிளியின் முகம் மூக்கு போன்ற நகங்களும் பட்டாடை அணிந்து துவழ்ச்சி அடைந்துள்ள இடையுடனே இன்பரசம் பதிந்துள்ள தாடி பாண்டம் என்று சொல்லத்தக்க அல்குலும் தனித்துள்ள அரம்பை வாழை எனும்படியான தொடைகளையும் உடைய ரம்பை எனும் தெய்வ பெண் போன்ற மாதர்கள் காலில் உள்ள சதங்கை கொலுசு சிறந்த சிலம்புகளை பூண்டு அழகிய நடனத்தை செய்யும் அல்லது ஆடல்கள் காமெடிகள் செய்யும் அழகிய பெண்கள் இவர் மீது காமதாகம் கொண்டு நான் தெரிந்த போதிலும் போற்றப்படும் உன்னுடைய திருவடிகளை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய உறுதியை சொல்றார். முதல் பதில். 2வது பதில வீர வெண்டயம் குளம் முழங்க வரிசங்கு முரசோடு பொன் பறை ததும்ப விதியும் சுரரும் வேத வெஞ்சியுடன் குமர வெந்து உக அடர்ந்த சூரன் வீர அடங்க முகிலும் கமர நஞ்சுடைய 1000 பகடு கொண்ட உரகன் கொடுமை கொழுந்த பல் சிறந்தனை எரிந்து நடனம் கொள் வேளா. வீர வெண்டயம் கால்கை ஒழிக்க வரி இசையை எழுப்பும் அல்லது ஒழுங்கான வரிசையில் சங்கு முரசு அழகிய பறை இவை பேரொழி செய்ய பிரம்மனும் தேவனும் வேதம் ஓதவல்ல விஞ்சயருடன் கலிஞானம் உள்ளவருடன் குமுற கலந்து ஓசை எழுப்ப வெந்து அடிய நெருங்கி வந்த சூரனுடைய வீறு கொழுப்பு கர்வம் அடங்க மேகமும் கமர மிக ஒலிக்க அல்லது சூடேறி வேக விஷத்தை கொண்ட 1000 யானையின் பலம் கொண்ட ஆதிசேஷனுடைய குவடு மலையென்ன உச்சிகள் கொழுந்த வேக அசுரர்களின் பல தலைகளை அறுத்தெறிந்து நடனம் கொண்ட வேலவனை நாரசிங்க வடிவம் கொடு பிரசண்ட இரணியோ நடுங்க நடனம் செய்து இலங்கை வலி ராவணன் குலமடங்க சிலை கொண்ட கரர் தந்த மூல ஞானமங்கை அமுதம் சுருவி எந்தன் ஒரு தாய் அணங்கு குர மங்கையை மணந்த போய் நாகை அம்பதி அமர்ந்து வளர் நம்பர் புகழ் தம்பிரானே. நரசிங்க வடிவத்தை கொண்டு கடுமை கொண்ட இரணினை நடுங்க வைத்து நடனம் செய்து இலங்கையில் வலிமவேந்த ராவனுடைய கூட்டம் அடங்கி அழிய கோதண்டம் என்னும் வில்லை ஏந்திய கரங்களுடைய திருமால் பெற்ற மூல ஞானமங்கை அமுதோருவினர் எனது ஒப்பற்ற தாய் தெய்வப்பெண் ஆகிய குரப்பெண்ணை அதாவது வள்ளியை மணந்த திருப்பதி உடையவனை நாகப்பட்டத்தில் அமர்ந்து விளங்கும் நம்பர் சிவன் புகழும் தம்பிரானே அல்லது அமர்ந்து விளங்கும் தம்பிரானே நம்பர் சிவபெருமான் புகழும் தம்பிரானே கடல் மறந்திடேனேன்னு நம்ம குருவாருடைய உறுதி சொல்கிற பாடம் இந்த பாடம். இப்போ இந்த பாடல் இருக்க சில முக்கிய குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். முதல்ல இதழும்
சலசம் என்ப, அதாவது செங்கமலம் ஒப்புக்கொண்டு மொழிந்தாரீர் இதழ்க்குங்கிறார் உச்சித சூடாமல்ல. அடுத்தது கிளி முகங்கள் உயிர், விரல் உயிர்க்கும் கருதும் கிளிமு கொப்பாமேம்பர் உச்சித சூடாமணியில். அடுத்தது இந்த அற்புதமான பாடலில் கலவிதாகம் உண்டு உலகினும் கழல் உறும் கழல் மறந்துட்டு என்ன ஒரு உறுதி பாருங்க. இந்த உறுதியை தான் கந்தன் காட்டு 37 சொல்றாரு. கலவிதாகத்தினும் உன் கழல் மறவேன், காம கலவி கள்ளை மொண்டு உண்டு அயர்கினும் மொண்டுண்டு அயர்கினும் வேல் வரவேன்னார். மடவார் தோல் புணர்ந்து மதிமயங்கினும் நின்பதங்கள் மறவேன். அடுத்தது ரொம்ப அற்புதமான தமிழ் வார்த்தை சொல்றாரு. கமர் நஞ்சுடையங்க, கமரனா வேக, கடல் தீவுகள் கமர வெந்தழல் வேல்விடு சேவகம் பர் திருப்பூர். அடுத்தது இந்த பாடலில் ஆதிசேஷனோட மகிமையை சொல்றார். எப்படி? நஞ்சுடைய 1000 பகடு ஆதிசேஷன் வலிமை பாராம் அனைத்தும் ஒரு மலர் போல் முடி மேல் தரிக்கும் பணிவேந்தன் 1000 செம்மணிமுடிகள் கதிர் 1000 போல் ஒளிபரப்பம்பர் செவ்வந்தி புராணத்தில் திருமலை சர்க்கத்தில் 28வது பாடலில். அடுத்தது நடனம் கொள்வேலா, சிறந்தனை எரிந்து நடனம் கொள்வேலா அப்படின்னு ஒரு நடனத்தை சொல்கிறார் இந்த இடத்துல. சிறந்தனை எரிந்து நடனம் கொள்வேலா, இது என்ன நடனம்னா எம்பெருமான் ஆடிய குடைக்கூத்து. இந்த நடனம் தான் குடைக்கூத்து, இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது இரணிய சம்மாரம் பண்ணது நாரசிங்க வடிவம் கூடு, அது நம்ம பல இடங்களில் படிச்சிருக்கோம், சீர்வாதம் படிச்சிருக்கோம், அதே கருத்து தான். அடுத்தது ஞானமங்கை அமுதம், ஞானாதனத்தி குரத்தின்பார் திருப்பூர், ஞான குரமதும்பார், ஞான பத்தினிம்பார். இதெல்லாம் வள்ளியை சொல்கிற வள்ளியை விழிக்க நம் குரு உபயோகப்படுத்திய சொற்றொடர்கள் திருப்பூரில் பல இடங்களில். இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த அனுகிரக பாடம். இப்போ இந்த பாடலில் உரம் மார்பின் நளினம் கிரி என்ற உரம்னா வலிமை, மார்பு என்ற பொருளும் உண்டு. நளினம்னா தாமரை, ஆரமும் படிதரம் பொறியிடும், ஆரம்னா முத்து, பொறினா தேமன், இதழும் சலசம் என்பது, இதழ்னா வாழிதலை குறித்தது, சலசம்னா தாமரை, களம் சங்கு, களம்னா கழுத்து, கிளி மூங்கள் உயிர்னா நகம், பாடிதம் புனை துவண்ட இடையோடு, பாடிதம்னா பட்டாடு, இன்ப ரச தாடி என்ப அல்குலும், தாடினா சாடி வாய் அகன்ற சால் கடல், அல்குல்னா நிதம்பம் பெண்குறி, துளிர் அரம்பை தொடை, அரம்பைனா வாழை, மடமங்கிருடன் கலவிதாகம் உண்டு உலகினும் கழலுறும் கழல் மறந்துகிறேன். இதுதான் இந்த பாட்டுடைய உச்சம். வினையை ஓட விடுவது வேல் எனும் ஞானசக்தி, எனவே வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேனார் கந்தரபுதியில். வாழ்வில் எந்த நிலை வந்தாலும் எதை மறந்தாலும் இறைவன் திருடிய மறவாமல் இருக்கணும். இங்கிதம் என நினைக்கும் மங்கையர் சுகத்தால் வருவது ஈனம், இங்கு எல்லாவற்றையும் தரும் இறை நினைவால் வருவது ஞானம். மங்கையர் சுகத்தை வெளியே இங்கிதம் என உற்ற மனம் எந்த உந்தனை நினைத்தமை அருள்வாயேன்னார் கொங்கணர் திருப்பூர் அருணை வள்ளல். அடியவர்கள் எப்போது இறைவன் திருடைய மறவாது இருப்பவர்கள். இந்த நிலையை அவர்கள் ஆண்டவரிடம் வேண்டி பெறுவாங்க. பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டில் உன்னை என்று மறவா வேண்டும்னா காரைக்காலம் மேல் புடுவாய் பிறக்கும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதற்கு வரந்தல் வேண்டும் அப்பர். அதனால எந்த பிறவி என்ன பெருமான, அதாவது பெருமானே தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நீர்வான தாவர எந்த 7 பிறப்பில் எந்த பிறவியில் வேணும் அடியன் பிறகுத, அது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை பிறவாமல் தான் வரட்டும், இன்மை மறுமதி இன்பமே வருதுன்னு வரட்டும், அல்லது துன்பம் வந்தாலும் சரி, அது பற்றி எனக்கு கவலை இல்லை. சிறந்த வாழ்வு வந்தாலும் வரட்டும், பொல்லாத வறுமை வந்தாலும் வரட்டும், எல்லோரும் எனக்கு நன்ன மதிச்சாலும் மதிக்கட்டும், சென்ற இடமெல்லாம் அவமதி அடித்து வரதை திரும்பி பொழுதுனாலும் சொல்லட்டும், உயர்வும் தாழ்வும் கலந்து உலகில் மற்ற எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போட்டு இறைவனை எனக்கு இவளால் பெரிதும் கவலை இல்லை. ஒரே ஒரு வரம் உன்பாலை யாசிக்கிறேன், என்ன? உன்னுடைய 2 பாதார விந்தங்களையும் சரணார விந்தங்களையும் சிறியன் மறவாமல் இருக்கின்ற மனம் ஒன்று மட்டும் வேணும். அந்த வரத்தை வழங்கியவர்கள் வேணும்னு வடலூர் வள்ளலார் என்ற பாடல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன அழகிய வரும் சார் நாரதர் கிருஷ்ணனுடைய நாராயணா நாம சொல்லிக்கிட்டு நாராயணனுடைய பக்தர் தான் எல்லாரும் தெரியும். அவர் எவ்வளோ ஒரு முருக பக்தர் எத்தனை பேர் தெரியும்? ஒரு கதை, ஒரு நிகழ்வு. நாரதர் ஒரு சமயம் முருகனை வேண்டி தவம் பண்ணார். முருகன் தோன்று என்ன வர வேண்டும்னு கேட்டார். நாரதர் என்ன சொன்னார்? ஐயனே, உன் திருவடியை மறவாத வர வேண்டும்னார். முருகன் அந்த வரத்தை நல்கி விட்டு என் திருவடியை மறவாத மனம் உனக்கு உண்டு. இப்போ முருகன் திரும்பி போகாமல் நாரதா இன்னும் ஏதாவது வரன்கள் தரணும். நம்மளால் என்ன சொல்லியிருப்போம்? இருப்பா லிஸ்ட்டு கொடுக்குறேன். அவர் அப்படி கேட்கல. நாரதர், பெருமானை இன்னொரு வரத்தை கேட்கின்ற கெட்ட புத்தி வராமல் இருக்கணும். உன் திருவடியை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வேறு என்னையா கேட்குறது? வேறு எதுவும் கேட்காம இருக்கிறதுக்கு மனசை கொடு. என்ன ஒரு உன்னதமான வரம் சார். இருள் அழகம் அவிழ மதிபோத முத்தரும்ப இலகு கையில் பொருளை இருபார பொன்தனங்கள் இழக இடைதோட வளை பூசல் இட்டு இறங்க எவராலும் எழுதறிய கலைஞர்கள் ஆசை மெத்த உந்தி இனிய சுழி மடுவின் இடைமூழ்கி நட்போடு அந்த இதழ் அமுது பருகி உயிர் தேகம் ஒத்து இருந்து முனிவாரி முருகு கமல் மலர் அமளி மீதில் பூந்து முக வனச்ச மலர் குவிய மோகமுற்றடிந்து முடிபதற வசமடிய ஆசையில் கவிழ்ந்து விடு போதும் முழுது உணர உடைய முழு மாதவத்து உயர்ந்த பழுதில் மறைபயிலுவேன் ஆதரித்து நின்று முனிவர் சூரர் தொழுது உருகு பாத பத்மம் என்று மறவேன். இன்னொரு திருப்பள்
கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கள்ளை மொண்டு உண்டு அயரினும் வேல்மரவேன் முதுகுடித்துறை டுண்டு டிண்டின் கொட்டி ஆட வெம்சூர் கொண்ட ராவுத்தனையினார். அடுத்தது நாரசிங்க வடிவம் கொண்டு பிரச்சண்ட இரணியோன் நடுங்க நடம் செய்து இலங்கை வழி ராவணன் குலம் அடங்க சிலை கொண்ட கரம். நரசிம்மமூர்த்தி கனகன் ஆகம் கீண்ட வரலாறு. இதற்கு நம்ம திருப்பூரில் படித்த வரலாறு தான், பிரகலாதனுடைய வரலாறு. அடுத்தது இதை பல இடங்கள் சொல்றார் திருப்பூரில். கனகன் அங்கையினால் அரைதூணிடை மனித சிங்கமாது ஆய் வரை பார் திசை கடல் கலங்கிடவே பொருதிய உயிர் முனையாலே கதறவென்று உடல் கீணவன் ஆறுயிர் உதிரமும் சிதறாத அமுதாய் உணு கமல உந்தியன் ஆகிய மால் திரு அருகோனையம்பர் மனமெனும் திருப்புல அருமறை நூல்வோது வேதியன் இரணிய ரூபா நமோ நம அரியரி நாராயணா என ஒரு பாலன் அவன் எவன் ஆதாரம் ஏது என இதன் உடனோ ஓது நீ என அகிலமும் வாழ்வான் நாயகன் என ஏகி ஒருகனை தூணோடு மோதிட விசைகொடு தோல்போரு வாழ் அரி உயிர்கொடு வாரா நிசாசர் உடல் பீரும் உலகு ஒரு தாழ் ஆன மாமனும் உமை ஒரு கூறு ஆன தாதையும் உரைதரு தேவா சுராதிபர் பெருமாளேம்பார். திருக்கையில வில்லை ஏந்தி இலங்கை சென்று ராவணை ராமபிரான் வதைத்தாருங்கிற செம்முக ராவணன் தலை விண்ணுற வில்வாடியும் தொடு தெய்வீக பொன்னாழி வன்கையின் மருகோனேம்பர் திருப்போட மூல ஞான மங்கை அமுதம் சுருபி என்பன் ஒரு தாய் அணங்கு குரமங்கை அகிலாண்ட நாயகியும் உயிர்களுக்கு ஒப்பற்ற தாயாக விளங்குபவனும் ஆகிய வள்ளி தாயகி அடிலார் இப்படி சொல்றார். மன மீது சரி ஞான குரமாதி தினகாவில் மனமேவு புகழ் வயல் வீராம்பர் வாழ வேதாய் திருப்புள்ள ஏடார் குலச்சுருபி ஞான ஆதனத்தி மிகும் ஏறாள் குரத்தி திருமணவாளாம்பர் நாடா பிறப்புல திருமால் அடித்திருடும் ஒரு ஞான பத்தினி திகழ் மார்புற தழுவும் அயில்வேலாம்பர் இருநோய் திருப்புள்ள சுந்தர ஞானம் என்குறமாது தன் திரு மார்பில் அணிவோனைம்பார் விந்தது நோய் திருப்புள்ள நாகை எம்பதி அமர்ந்து வளர் நம்பர் புகழ் தம்பிரன் நாகப்பட்டினம் சோழ நாட்டு காவிரி தென்கரை திருத்தலம். இந்த தலத்தை பற்றிய குறிப்பெல்லாம் போன பாடலே பார்த்துட்டேன். இந்த தலத்து பெருமாண்டு வேண்டிக்கிறார். முருகா நின் திருவடி மறவாத பெருவரத்தை எனக்கு அருளா என்று வேண்டிக் கொண்ட பாடல் பழனியாண்டவன் திருவடியும் நாகப்பட்டினம் பெருமாடு திருவிடும் சமர்ப்பித்து அவன் திருவடி மறவாத வரத்தை நமக்கு அணைய அவனிடம் யாசிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு பழனியாண்டம் திருவடி சமர்ப்பம். முருகா 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 பெருமாள் திருவடி சம்சம் பழனி கரோகரா.